நீ பாட்டுக்கு வந்து நிப்பியா? நாலு பொண்ணுங்க இருக்கிற இடம், அறிவு வேண்டாம். இப்படி வந்து நின்னா என்னடா அர்த்தம்? உன்னதாண்டா கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படின்னா என்னன்னாவது தெரியுமாடா உனக்கு? எங்க வரணும் எங்க வரக்கூடாதுன்னு உனக்கே தெரியணும். இதெல்லாம் உனக்கு புளி போட்டா விளக்க முடியும்? ஹலோ, என்ன சொன்னீங்க? ஏய், நான் சொன்னது உனக்கு காதுல விழலையா? காதும் போச்சா? மிஸ்டர், ரகுபதி தானே? ஏன் இன்டைரக்டா பேசுறீங்க? நேர்லயே சொல்லுங்க, என்ன உங்க ப்ராப்ளம்? நீ தாண்டா ப்ராப்ளம். நீ கிட்டார் தூக்கிட்டு காலனிக்குள்ள வந்தா காலனி மரியாதை என்ன வருது? கண்டவனு வந்துட்டு போறதுக்கு இந்த காலனி இருக்கு. ஓ, கிட்டார் எடுத்துட்டு உங்க காலனிக்குள்ள வந்தா உங்க காலனி மனம் காணாம போயிடுமா? புதுசா இருக்கே மிஸ்டர் ரகுபதி. டேய், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். இந்த நக்கல்ல என்கிட்ட வச்சுக்காத. அந்த ஆளுக்கு தான் அறிவு இல்ல. நீ படிச்சவனாட்டம் தெரியற, உனக்குமா அறிவு இல்ல? சரி, நீங்க எக்கேடோ கேட்டு தொலைங்க. ஆனா எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு. எங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கா. அவ இப்படி கேவலமெல்லாம் நடந்துக்க மாட்டா, புரியுதா? ஓ, நீங்க அப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களா? அதாவது வயசு பையன் ஒருத்த வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு வந்தா உடனே அப்படி யோசிக்கதான் உங்க புத்தி போகுமா? எப்ப சார் நீங்க எல்லாம் அப்டேட் ஆக போறீங்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எந்த பையனை பார்த்தாலும் உடனே உங்க வீட்டு பொண்ணு அவங்க கூட ஓடி போடுவாளா? உங்க பொண்ணு மேல உங்களுக்கு அவ்வளவுதான் நம்பிக்கையா? சோ சில்லி. இந்த மாதிரி நக்கல் பேச்செல்லாம் எனக்கு வராது. ஆனா உன் கணக்கு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பாரு, சும்மா இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காத. ஆமாயா, அப்படித்தான்யா, அப்படித்தான். அதுக்கு தான் வர்றேன். நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. எனக்கு என் டூட்னா ரொம்ப பிடிக்கும். ஆன்ட்டி எப்ப வந்தாலும் நீ சாப்பிட்டு போன அன்பா சொல்லும் போது நான் இப்படித்தான் பண்ணுவேன். அம்மா அப்பா இல்லாம வளர்ந்துருந்தா உனக்கு இதெல்லாம் புரியும். அது சரி, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எப்பயுமே புரிய வைக்க முடியாது. உங்க காலனி பொண்ணுங்களை பத்தி நீங்களே இப்படி தப்பா பேசலாமா? எனக்கு எல்லாம் புரியுது. நீ நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணும் சாதாரண ஆள் இல்ல. அவ எப்ப ஏற்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆதாரத்தோட தான் நான் சொல்றேன். சொன்னா உனக்கு புரியாது. நீ சின்ன பையன், நல்லா கேட்டுக்கோ. நான் சிடி போட்டு அனுப்புறேன், அப்ப பாரு, அப்புறம் உனக்கு புரியும். இன்னும் ஒரு வார்த்தை அணுவை பத்தி தப்பா பேசின. என்ன சொன்ன? என்ன சொன்ன? சீடி போட்டு காட்டுறியா? அணுவை பத்தி பேசுற தகுதி கூட உனக்கு கிடையாது. அவ என்னைய விட ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை பத்தி இன்னொரு தடவை தப்பா பேசின நாக்க அறுத்துருவேன். அப்பாவா? ஆமா, சொல்லி வை, இல்லனா நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. அதனால நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன் சீடியை சேர்த்தே நான் ரிலீஸ் பண்றேன். அப்படி இல்லனா நான் ரகுபதியே இல்லடா. அப்பா அவர் எப்பவோ போயிட்டாரேப்பா. அவன் அடிப்பாங்களா? நீ அவனை ஏத்தி விடுறியா? பைத்தியக்கார பையன் அவன. போட உள்ள போடா போடா. அவரு சொன்ன மாதிரியே உன் கைய உடைக்க தான் போறாரு பாரு. அவன் ஏதோ சின்ன பையன், அதனால பாவன்னு நான் பயந்த மாதிரி நடிச்சேன். போடா போ போடாக்கல. நீ என்ன மட்டும் தான் அடிக்கிற, ஆனா மத்தவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு வர. உன்னை எட்டி உடைச்சிரு. போடா. என்னது 50 லட்சமா? என்ன இவ்வளவு கம்மியா சொல்றீங்க? என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? சுப்பிரமணி, எம்எல்ஏ துப்பிட்டு போறியா? இதே மாதிரி ஊரே உன் மேல காரி துப்பத்தான் போகுது. அதுக்கான ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்கு. சுப்பிரமணி, எனக்கு ஏதாவது அவமானம்னா ஒரு பய கண்டுக்க மாட்டான். அதே உனக்கு அவமானம்னா இந்த மொத்த காலனியும் உன்னை கேவலமா பார்க்கும்.
அதை நான் சீக்கிரமா செஞ்சு காட்டுறேன். காட்டுறேன். இப்பதான் குப்பை பிரச்சனை முடிஞ்சிச்சு, அடுத்தது தண்ணி பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே அடுத்த பிரச்சனை. இப்படி மாறி மாறி பிரச்சனை வந்தா என்னதான் பண்றது? ஐயோ புஷ்பா, ஏன் இப்படி சலிச்சுக்கிற? இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? இல்ல சுப்பு, தண்ணி பிடிக்கிறதுக்காக அந்த லைன்ல கொண்டு போய் குடத்தை வச்சுட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள ஏன் குடத்தை தள்ளி வச்சுட்டு எவ்வளவு 4 குடத்தை லைனா வச்சிருக்கா. இந்த காலனியில இருக்கிற பொம்பளைங்களை சமாளிக்கிறதுக்குள்ள நாக்கு வெளில தள்ளும் போல இருக்கு. உனக்கே நாக்கு தள்ளுதுன்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஆனா ஒண்ணு பாத்தியா நீ, இந்த பொம்பளைங்களே பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு அந்த ஆம்பளை ஒருத்தர் இருக்கானே, அவன் என்னெல்லாம் நோண்டி வேலை செய்யறான் பாத்தியா? அவன் தான் பெரிய வில்லன் நமக்கு. யாரு? அந்த ரகுபதியா? அவன் வில்லனா உனக்கு? ஒரு சவுண்ட் விட்டா போனை தூக்கிட்டு ஓரமா அலோ அலோன்ட்டு போயிடுவான். இந்த ரேட்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். அவெல்லாம் சரியான காமெடி பீஸ் சுப்பு. அந்தால போய் சரி, அப்ப அவனை விட்டுருவோம். இப்ப கதையில நான் ஹீரோ, நீ ஹீரோயின். பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு. ஆமா புஷ்பா, அனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்பதான் நமக்கு நிம்மதி. அடியே, நாங்க 2 பேரும் இங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீ என்னடி சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்ன முக்கியமான விஷயம்? திரும்ப என் கல்யாண விஷயமா? போமா, போர் அடிக்குது. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். சீக்கிரமே நம்ம அனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதான் புஷ்பா. என்ன சுப்பு திடீர்னு சீரியஸ் ஆயிட்ட? இல்ல புஷ்பா, அது சும்மா சொன்னேன். அவளை பாரு எப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஆசை புஷ்பா, என் பொண்ணு எப்பவுமே இதே மாதிரி வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு. இதே மாதிரி டிவி பாத்துக்கிட்டே இருந்தா வீட்டுல வேலையெல்லாம் யார் செய்யறது? பண்ணவா இல்ல சாட் பண்ணவா, உன் கூட சேர்ந்து வாழ ஆசைதான். நம்ம கூட இன்னைக்கு பங்கஜ் சேர்ந்து சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு நாளாச்சு நம்ம எல்லாரும் இப்படி உட்கார்ந்து மனசு விட்டு பேசி. என்னை கண்ட்ரோல் பண்றதும் இவன் தான், அப்பப்போ இந்த மாதிரி ஃப்ரீயா விடுறதும் இவன் தான். இன்னைக்கு உங்க கூட சாப்பிடறதுக்கு காரணம் இவன் தான். இல்லைனா நான் வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ் பங்கஜ். சாருக்கு அவ்வளோ வேலைமா. இன்னைக்கு மத்தியானம் கூட ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்தது. அதை கேன்சல் பண்ணி அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்குள்ள அந்த மீட்டிங் இருந்திருந்தா நல்லா இருக்கும் பங்கஜ். அந்த மீட்டிங்கோட அருமை தெரியல உனக்கு. என்ன செய்ய? இட்ஸ் ஓகே. எப்பவும் இப்படி வேலை வேலைன்னு இருந்தா என்னப்பா அர்த்தம்? கொஞ்சம் எங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண. மாமன்லா, இங்க நானும் சந்திராவும் கூட இருக்கோம். மான்சி, நீ எனக்கு வெத்தலை மடிச்சு கொடுத்ததுனால தான் அம்மா உன்கிட்ட பேசலன்னு நினைக்கிறேன். வெத்தலை மடிச்சு கொடு மான்சி. வெத்தலைலாம் எப்படிதான் போடுறீங்களோ, வாயெல்லாம் ரெட்டா. ஐயோ மான்சி, சந்திராவா எவ்வளவு செவக்குதோ அந்த அளவுக்கு அவன் உன்னை விரும்புறான்னு அர்த்தம். அப்படியாமா? என்ன வா, இதுக்கு முன்னாடி இதை நீ கேட்டதே இல்லையா? மாமின்லா, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. நாக்கு செவக்கிறதுக்கும் புருஷன் அதிகமா லவ் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? சுண்ணாம்ப கொஞ்சம் தூக்கலாம் வச்சா நாக்கெல்லாம் பொத்து போய் தானா செவக்க போகுது.
நான் வேணா சுண்ணாம்பு கொஞ்சம் வச்சு தரட்டா? அதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல மான்சி. ஆனா வெத்தலைய புருஷனுக்கு மடிச்சு கொடு, அதுல இருக்கிற சந்தோஷமே வேற. நீ மடிச்சு கொடுத்தா அவனும் சந்தோஷப்படுவான். That I agree, mom-in-law. பயப்படாத சந்திரா, சுண்ணாம்பு நார்மலா தான் வச்சிருக்கேன். இந்தா. Fantastic, Mansi. So sweet, Chandra. பங்கஜ். எஸ் சார். நாளைக்கு எத்தனை மணிக்கு மீட் பண்றது? ஐ மீன் எத்தனை மணிக்கு மீட்டிங் வச்சுக்கலாம்? போதும் சூர்யா உன் மீட்டிங் எல்லாம். எங்க கூட இருக்கும்போது ஆபீஸ பத்தி பேசாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரிம்மா. கழுவு முட்டை திருப்தியா சாப்பிட்டுட்டு பொஞ்சாட்டி கையால வெட்டலை போட்டுக்கிற சுகம் இருக்க அபாரம். உன் கை மனமே கை மனம் புஷ்பா. இந்த வடநாட்டுக்காரங்கெல்லாம் பீடா மிக்ஸ் பண்ணி தருவாங்க தெரியுமா? அதோட நீ தர வெட்டலை பார்க்க சூப்பரா இருக்கு. மடிச்சு வாயில கொடுத்தா மென்னிட்டு புகழ்றதுக்கு என்ன வலிக்குமா? சும்மா சாப்பிடு சுப்பு. கொட்டை பாக்கும் கொழுந்து வெட்டலையும் கொட்டா வாய் செவக்கும். என்ன ஐயாக்கு இன்னைக்கு பாட்டெல்லாம் தூள் பறக்குது. நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நீயும் செவக்க நாப்பிள்ள வேணும். ஐயோ இது கொடுமை கொஞ்சம் நிப்பாட்டுற சுப்பு. பிடிக்கிற பாக்கலையா? படிக்கிறியாமா? அப்பா எக்ஸாம் நடக்கிறத மறந்துட்டீங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல. கல்யாணம் ஆன புதுசுல அம்மா புஷ்பா தான் வெத்தலையை மச்சி மச்சி கொடுப்பா. அது சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு அப்படியே நாக்கு சவக்கும். அப்படியே அந்த ஃபிளாஷ்பேக்ல டிராவல் ஆகி போயிட்டேன்னா அந்த நினைப்புல அப்படியே ஒரு பாட்டு பாடி ஒரு சின்ன இது. ஆமா அவளுக்கு பரீட்சைக்கு இதுதான் நாளைக்கு வரப்போகுது. மா நல்லா படிச்சுக்கமா, அதை எழுதி வச்சுக்க. ஏய் வாய மூடு. சும்மா உம்முன்னு எப்பவுமே பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? நடுநடுல சிரிச்சு சிரிச்சு அட்டை அட்டை தானே படிப்பு மண்டையில ஏறும். நீ படிமா.
உன் அம்மாவுக்கு அப்போ 22 வயசு. இதை விட செம்ம சிவப்பா இருப்பா. என்ன சுப்பு இதெல்லாம்? இதை வர்றான் இன்னும் வைக்கிறதையெல்லாம் பாக்கி வச்சிருக்கா புஷ்பா. பாரு பொண்ணு நீ உனக்கே கல்யாண வயசு வந்துடுச்சு, இவன் இன்னும் வைக்கப்படுறாங்க. ஆமா, ஆக்சுவலா எனக்கும் அம்மாவுக்கும் 9 வயசு வித்தியாசம். எனக்கு அப்பவே மெச்சூரிட்டி ஜாஸ்தி, இது பயங்கர தத்தி. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரியாக குடும்பத்தை நடத்திட்டேன். ஆனால் புஷு இந்த மாதிரி வயசு வித்தியாசம் இருக்கிறதும் ஒரு மாதிரி நல்லது தான் இல்லை? ஆஹா, நீ மெச்சூரிட்டி நீயே நம்புற பாரு. அதான் யோரை பொத்து தத்திங்கிற. ஆனா சுப்பு, இந்த 10 வயசு 15 வயசு வித்தியாசம் எல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் 4 வயசே ஜாஸ்திங்கிறாங்க. கரெக்டாக சொன்ன புஷ்பா. இந்த காலத்தில் நம்ம அணு கூட 4 வயசு வித்தியாசத்தில் மாப்பிள்ளை அமைஞ்சாதான் ஜோடி பொறுத்தான் கரெக்டாக இருக்கும். நம்மள மாதிரி இருக்காது. ஏன் நமக்கு என்ன குறைச்சல்? யோசிச்சு பாரு, முதல்ல நான் எப்படியோ ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி உன் கூட குடும்பத்தை நடத்திட்டேன். இப்போ எனக்கு வயசாயிடுச்சு, நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என் கூட குடும்பத்தை நடத்துற. அந்த மாதிரி இல்லாம ஒரே வயசா இருந்தா இதை விட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம குடும்பத்தை நடத்திருப்போம்ல. பொண்ணு முன்னாடி என்ன பேசுறது உனக்கு விவசாயம் இல்லையா? பொண்ணு இல்லைன்னா என்ன வேணா பேசலாமா? புஷு புஷு. உனக்கு நாக்க செவக்கணுமே சந்திரா, அப்பதானே நீ என்ன நிறைய லவ் பண்றேன்னு எல்லாரும் நம்புவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லதான், ஆனா மத்தவங்க எல்லாம் நம்புறாங்களே. ஐயோ சந்திரா, பிந்து தண்ணி கொண்டு வா. சரிங்கம்மா. என்னாச்சுடா? சாரி சந்திரா, எல்லாரும் முன்னாடியும் உன் நாக்கு செவக்கலனா என்னால தாங்கிக்க முடியாது. I'm really sorry. This is too much, Mansi. I told you I'm sorry. Next time கம்மியா சுண்ணாம்பு வைக்கிறேன். இன்னொரு தடவையா? My God! வயசு 2 பேருக்கும் சமமா இருந்தா இப்படிதான் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குதான் வயசு வித்தியாசம் கொஞ்சம் கூட இருந்தா நல்லதுன்னு சொல்றது. Mom-in-law, நீங்க சொல்றதெல்லாம் old generationஸோட thinking. But we are now modern. எனக்கு கல்யாண பேச்சு வந்தப்போ நான் போட்ட முதல் கண்டிஷன், எனக்கும் பையனுக்கும் 2 வயசு தான் டிஃபரன்ஸ் இருக்கணும்னு. இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாருமே இப்படிதான் mom-in-law. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அது மட்டும் இல்ல mom-in-law, புருஷனுக்கு வயசு அதிகமா இருந்தா பொண்டாட்டி அடங்கி இருப்பான்னு நீங்க யோசிக்கிற அந்த காலத்து ஃபார்முலாலாம் இப்ப எந்த பொண்ணும் விரும்புறதில்ல. 2 வருஷத்துல ஒரு நாள், ஜஸ்ட் 1 டே கூட இருந்தாலும் நான் ரிஜெக்ட் பண்ணிருக்கேன். கரெக்ட் மான்சுமி. உங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி எல்லாருக்கும் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. 15-20 வயசு வித்தியாசம் இருந்திருந்தாலும் சிலர் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறாங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு சும்மா வேணா சொல்லிக்கலாம். ஆனா வாழ்க்கைன்னு வரும்போதுதான் நீங்க சொன்னது எவ்வளவு முக்கியம்னு புரியும். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஐ டோட்டலி சப்போர்ட் யூ. Thank you, Mr. Pankaj. காலம் மாறும்போது ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள்லாம் எப்படி எல்லாம் மாறுது. ஆமாமா, அதனாலதான் மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நாம அடிக்கடி நமக்குள்ளே கேள்வி கேட்டுக்கணும். அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டா இங்க பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். சரியா சூர்யா சார்?